ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு பென்சில் எல்லாம் போடுற மாதிரி ஒரு அழகான ஒரு பாக்ஸ் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு ஸ்கொயராக A4 ஷீட் எடுத்துக்கோங்க. என்ன கலர் வேணுமோ அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி வச்சு மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடையும் இப்படி மடிச்சுக்கோங்க. 3 பக்கமும் மடித்ததுக்கு பிறகு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 பக்கமும் மடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா இதை திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த சைடில் இதையும் லைட்டாக இந்த மாதிரி இந்த முனையில் மட்டும் கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த முனையை இந்த மாதிரி எடுத்து அந்த 2க்கும் இடையில சொருகிக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி வச்சுட்டு அடுத்த சைடும் இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த முனையை இந்த 2க்கு இடையில விட்டுக்கணும். அது விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது மேலே திருப்பி எடுத்துக்கிட்டு மேலே அந்த 2 கார்னர்லேருந்து பிடிச்சி அப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த 2க்கு இடையில ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ளே லைட்டாக விரலை விட்டு நிமிர்த்தி விட்டுக்கோங்க. நிமிர்த்தி விடும்போது நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு சுருக்கங்களை நீங்கள் நிமிக்கும்போது ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். இதுக்குள்ளேயும் நமக்கு கொஞ்சம் பெருசாலாம் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு பென்சில் சின்ன சின்ன விஷயங்களை போட்டு வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பென்சில் பாக்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், இன்னுமே போடுவேன் நிறைய டைப்ஸ் ஆஃப் பென்சில் பாக்ஸு. நிறைய பேர் பார்க்குறீங்க, அதுக்காக நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கப்பா. அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போது எனக்குமே ஹாப்பியாக இருக்கும், இன்னும் உற்சாகம் கிடைக்கும். தேங்க்யூ ஆல்.